சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா ஹோம்மேட் ஸ்டைல். ஹோம் ஸ்டைலில் உங்களுக்கு மசாலாஸ் இல்லாமல் ஹோம் ஸ்டைலில் சிம்பிளாக அதுவும் குவிக்காக பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். நம்ம குக்கரில் அதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு அதை ஆறுனதும் அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 15 பாதாம், 10 முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி மசாலா எல்லாமே போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்துச்சுன்னா கரம் மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கரம் மசாலா என்கிட்ட இல்லைன்றதுனால எல்லா மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கிறேன். பூண்டு 2 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி, 2 வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் சோம்பு எல்லாமே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதெல்லாம் இந்த தேவையான பொருள்லாம் போட்டாச்சு. இதை போட்டு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 2 விசில் விடுறோம். விசில் அடங்கினதுக்கப்புறம் மீதி கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நான் பன்னீர் பட்டர் மசாலாக்கு யூஸ் பண்ணுற பன்னீர் என்னென்னா மில்கி மிஸ்ட். இது 200 கிராம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த வேக வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் விட்டுருக்கோம். என்கிட்ட பட்டர் இல்லைங்க, அதுக்காக நான் நெய் சேர்த்துருக்கேன். மெயினாக நீங்கள் பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக தான் இருக்கும். இது பரவாயில்ல, இதுவும் நல்லா நமக்கு அதே ஈக்குவலான டேஸ்ட் கொடுத்துரும். இதில் நான் அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டு அரைச்சிருக்கேன் காரத்துக்கு. எங்கள் வீட்டில் யூஸ்வலாகவே காரம் நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மிளகா வேணாலும் போட்டுக்கோங்க. இது வந்து தனி மிளகாத்தூள் கிடையாது. எங்கள் வீட்டில் இதுதான் சாம்பார் தூள். இதில் எல்லாமே நாங்கள் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து தான் அரைப்போம். ஸோ வந்து தனியான தனியாகவும் இது தனியாகவும் சேர்க்க போகிறதில்ல, இதே தான் சேர்க்க போகிறேன். இது நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த எண்ணெயில். அப்புறம் நம்ம காரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம் அதில். இது ரெண்டும் போட்டுட்டு அது ஒரு ஃப்ரை ஆகட்டும். இப்போ அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை போட்டு ஒரு பரட்டிடலாம். ஸோ பன்னீரும் ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். அதில் அந்த காரம் எல்லாமே இறங்கி அது நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதில் மிக்ஸ் ஆகி கோட் ஆகட்டும் எல்லாம். அதில் கோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் கொட்டி நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி விடுங்க. அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. லாஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கஸ்தூரி மேத்தி இருந்துன்னா கஸ்தூரி மேத்தி போடலாம். நான் கஸ்தூரி மேத்திலாம் வாங்குறதில்லை. ஸோ நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி தலையை தான் போட்டு இறக்க போகிறேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இது இந்தியன் ஸ்டைல் ஹோம்மேட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இதில் கொடுக்குறோம். நம்ம இதில் கேஷ்யூஸ் அண்ட் பாதாம் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் எதுவும் ஃப்ரெஷ் க்ரீம் இதில் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் அந்த கேஷ்யூவும் பாதாமும் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீமியாக இருக்கணும் இல்லையா, அந்த திக்னஸ்க்காகவும் க்ரீமி டெக்ஸ்டருக்காகவும் நான் அதை ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி அது விசில் விடும்போது சும்மா சுத்தமாகவே நான் சால்ட்டே போடலை. ஸோ இப்போ நான் இந்த சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் காரமும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தான் காரம் சேர்த்துருக்கேன். காரமும் பார்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் எவ்வளோ வேணுமோ. இப்போ நான் இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் நம்ம சால்ட்டும் ஸ்பைஸியும் அப்புறம் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் நிறைய கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் வருவோம் நம்ம. இது இப்போது கொதி வந்துட்டுருக்கு. இதில் நான் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா டேஸ்டியாக க்ரீமியாக பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.